கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கண்மணியை போல காத்தரலாம். அநேக ஜபங்கள் இருந்தால் கூட தாவீதுடைய ஒரு உன்னதமான ஜபம், சங்கீதம் 17:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். கண்மணியை போல என்னை காத்தரலாம். பாருங்க, இந்த உலகத்திலேயே மிக்க மிக்க பாதுகாப்பாக இருக்கிற ஒரு உறுப்பு எது தெரியுமா? உங்களுடைய கண்மணி. உங்களுடைய மூக்கை தொடலாம், காதை தொடலாம், நெத்தியை தொடலாம், நாடியை தொடலாம். ஆனால் உங்கள் கண்மணியை நீங்கள் தொடறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த கண்மணியை கர்த்தர் அவ்வளவு அதிகமாக பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய சர்ற உறுப்புகளிலேயே மிக பாதுகாப்பாக இருக்கிற ஒரு உறுப்பு கண்மணி. உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கண்மணியை உங்களாலேயே தொட முடியலையே, தேவனுடைய கண்மணியை உங்களால் தொட முடியுமா? முடியவே முடியாது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் கண்மணியாகத்தான் பாவிக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் எங்கே எடுத்திருக்கிறாரு, எங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது தெரியுமா? உபாகமம் 32:10 நீங்கள் வாஸ்து பாருங்க. வனாந்தரத்தில் நரிகள் ஊளையிடுகிற இடத்துல அவனை தெரிந்து கொண்டு, அவனை நடத்தி, அவனை உணர்த்தி கண்மணியை போல காத்தரலும். பாருங்க, வனாந்தரமான இடத்துல கடந்தோம்ல, ஆகாத ஒரு மனிதனாய் கடந்தோம்ல. ஆனால் இப்போ கண்மணி, யாருடைய கண்மணி? கர்த்தராகிய தேவாதி தேவனுடைய கண்மணி. நீங்கள் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் ஒன்றும் இல்லை, நான் பிரயோஜனம் இல்லாதவன் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் தான் முக்கியம். ஏன்னா மனுஷனுடைய சர்ற உறுப்புகளிலேயே மிக மிக முக்கியமானது கண். இந்த கண் பார்த்து தான் மூளைக்கு கொடுக்குது. அந்த மூளை சொல்கிறதான் மற்ற உறுப்புகள் செய்கிறது. அப்போ கமெண்ட் உள்ள அனுப்புகிறது எது? கண். உன் கண் கெட்டதாக இருந்தால் சர்றம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். உன் கண் நல்லதாக இருந்தால் உன் சர்றம் முழுவதும் நல்லதாக இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய கண்மணி. நான் சொல்லட்டுமா, உங்களை யாரும் தொட முடியாது, உங்களை ஒரு பைய தொட முடியாது. சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாராட்டு தொடுறானா அவன் ஏன் கண்மணியை தொடுறான். என்னுடைய கண்மணியை தொடுறக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய கண்மணியாக இருக்கிற உங்களை தொடுறதுக்கு இந்த உலகத்திற்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பாரா? மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுப்பாரா? பிசாசுக்கு அதிகாரத்தை கொடுப்பாரா? இல்லவே இல்லை. கண்மணியை போல பாதுகாப்பா, கண்மணியை போல ஆசீர்வதிப்பா. உங்களை எல்லாம் கர்த்தர் செல்லமாக கூப்பிட்டாருன்னா கண்மணி அப்படின்னு கூப்பிடுவார். நீங்கள் கர்த்தருடைய கண்மணி. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, கண்மணியை போல காத்தருளும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.